நெருப்பு தோழி இவன் நெருங்கி வந்த தோழி துப்பாட்டின் ராவண பத்திரத்தில ரத்தத்தில ஒரு கொடி விளம்பது விளக்கு வச்ச நேரத்திலே மாமே வந்தா விளக்கு வச்ச நேரத்திலே மாமே வந்தா ஐயோ நான் பாப்பது கனவா இல்ல நிஜமா விளக்கு வச்ச நேரத்தில மாமே வந்தா நெஞ்சு வலிக்கிறேன் இது என் மாமியா மாறுதானே விளக்கு வச்ச நேரத்திலே மாமே வந்தா மாமனார் எதுக்கு சாரனுக்கு தம்பி பாப்பா கேட்காம இப்பதானே புரியுது இப்படி இருந்தா ஏன் கேட்க மாட்டாரு சாரனுக்கும் தம்பி கேட்பாரு அந்த தம்பிக்கு ஒரு தம்பியை கேட்பாரு ஆத்தி மாமியா மாதிரி என்ன ஒரு கணக்குல இருக்காவ என்ன ஒரே குதூகலமா அந்த மாதிரி இருக்குது எப்போ அங்கக்கா எனக்கு ஒரே வெக்கமா இருக்குது அத்தி மாமியார் ஒருவேளை எனக்கு முன்னாடி மாசமாயிட்டுதோ அத்தி நீ வெக்கப்படுற அளவுக்கு என்ன சம்பவம் சம்பவம் தான் சம்பவமே தான் இது நான் தினமும் பார்த்த என் மாமியாரா விளக்கு வச்ச நேரத்திலே நீங்க கண்ணை சச்சாலே மாமனார் வந்துருவாரு விளக்கு வேற வச்சிருக்கீங்களா அத்தை எனக்கு முன்னாடி மாமியார் தம்பி கிண்டி பத்துட்டாவன்னா என் நிலைமை ஐயோ படிச்சு படிச்சு சொன்னாவளே கேட்காம போயிட்டேனே பாதவத்தி துறைக்கு எப்படியாவது ஒரு வாய்ஸை பெத்து கொடுன்னு எல்லாரும் நாசுக்கா இல்ல நேரடியாவே கேட்டாவளே ஐயோ துறைக்கு இப்போ ஒரு தம்பி வரப்போகுதே நான் இப்ப என்ன பண்ணுவேன் அத்தி மாமியார் மாசமா இருக்கதே வீடு முழுக்க சொல்லணுமே என்ன பாக்கியம் ரொம்ப குதூகலமா இருக்கியா அது யாரும் ஒண்ணு இல்ல இல்லையே நீங்க ஒன்னும் சந்தோஷமா இருக்க மாட்டீல ரொம்ப நாள் கழிச்சு பொண்ணுன்னு பார்க்க போறோம் அது வச்சு அதைக்கிட்டே எடுத்து கட்டுனே அதுக்கு தவிர யாரும் ஒண்ணு இல்ல எங்க வீட்டால் இல்ல நல்ல அழகா இருக்கேன்னு சொல்லிவிட்டார அதான் ஓ வீட்டால் அழகா இருக்குன்னு சொன்னதுக்குதான் பாக்கியத்துக்கு இவ்வளவு சந்தோஷம் பின்ன இருக்காதா சரி இந்த பயலுவெல்லாம் கிளம்பிட்டானவளா எப்படி அவனங்க முத்தத்துலதான் இருந்துட்டு இருந்தானவன் அவன் ஜானே வழக்கமாதான் அவன் பிள்ளைக்கு கொஞ்சிக்கிட்டு இருந்தான் பிள்ளைய அவன் தான் பரப்பிடுவானா சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அவனை தவிர அவன் பிள்ளை யாராலையும் பரப்பிட்டு விட முடியாது அது அவனால மட்டும்தான் முடியும் செய்யும் என் பிள்ளை இந்த நகை மட்டும் போட்டுட்டானா என் பிள்ளை சூப்பரா இருக்கான் என் பிள்ளைக்கு பூ வைக்கணுமே என்ன தங்க பிள்ளை எங்கப்பா போற இவளுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அது சும்மா வெளியில போகும் அதான் எங்கப்பா நான் அப்ப கூட்டு போறேனே நீ பேசாம வா அதான் எங்கப்பா தங்க பிள்ளை அப்ப உன்னை ஸ்பெஷலா ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படியா ஆமா அதுக்குதான் எப்படி நடி பாட்டு விட்டுட்டு இருக்க இப்ப பவுடரே பத்தாதுப்பா பவுடர் ரொம்ப போடக்கூடாதுமா போதும் இந்த நகை போட்டு பூ வச்சோம்னா என் பிள்ளை பாக்குறதுக்கு பொம்மை மாதிரி இருப்பா அப்படியே என் பிள்ளை 2 இட்லியும் சாப்பிடணும் சரியாமா ஏண்டாமே அதானே சாம் தான் லைக் சாம் வச்சு ஊட்டி விட்டாதான் 2 வாய் உள்ள போகும் இப்போ என்னமா எங்கப்பா போற என் பிள்ளைக்கு இந்த செயினை மட்டும் போட்டுவோம் இப்போ எங்கப்பா போற பட்டுப்பாடு சட்டெல்லாம் போட்டிருக்கே எங்க போற அத சொல்லும்ல தூரமா போறோம் ஆகா பிள்ளைய மும்பரமா பரட்டுறத பார்த்தா அப்ப கன்ஃபார்மா பொண்ணு பக்கதா போறாங்க ஏன் தங்கச்சிக்கா துரோகம் பண்றீங்க இருங்க இன்னைக்கு நாங்க என்ன பண்றோம்னு பாருங்க இந்த செல்ல குரங்கு போதும் உங்களை ஆட்டி படைக்கிறதுக்கு இசை வாயாலே தெரிஞ்சுக்கணுமே என்னங்க மவள ரொம்ப மும்பரமா பரட்டு விட்ட மாதிரி இருக்குது என்னத்தான் கேட்டாலும் எங்ககிட்ட இருந்து விட கிடைக்காது இசை எங்கம்மா தரமா போயிட்டு இருக்கா நீங்க கிளம்பலாம் இசைமா நம்ம தூரம் சும்மா படத்துக்கு போறோம் அபியம்மா வரல அப்படிதான் கேளு அப்படியே படத்துக்கு போயிட்டு நீ கேம் நட போவ கேம் நடத்துக்கு அவ எங்க வருவா இல்லம்மா நீ மட்டும்தான் நான் மட்டும்தானா அப்ப வீட்ல யாரும் வரலையோ இல்லம்மா நீ நானும் மட்டும்தான் போறோம் தனித்தனியா எல்லாரும் தனியா போய் புது பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஒன்னா சந்திச்சு எல்லாரும் ஒன்னா போறீங்க இது கூடவா எங்களுக்கு தெரியாது நாங்க தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோமே யோசிக்க வடிச்சுதா யோசி பாவி மனுஷா என்கிட்ட கூட சொல்ல மாட்டேங்குதே
இசை தங்கம் அவன் என் பிள்ளைகிட்ட இருந்து கறந்துருவாளோ. இதுக்குத்தான் இசைக்கிட்ட யாரும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கானுங்க. என்ன தங்கப்புல செயின்லாம் போடல? நான் போட போயம்ல. படத்துக்கும் விளையாடுக்கு முன்னா நகைலாம் போட மாட்டீங்களே. ஏதாவது கல்யாணம் பொண்ணு பார்க்க போறனா தான் நகை போடுவீங்க. அதான் கேட்டேன். ஆகா போட்டு கொடுத்துட்டாளே. இப்ப என்ன பண்ண? எப்போ என்ன தங்கப்புல? அப்படிதான் கேளு விட்டுறாதே. சரிங்க, நீங்க உங்க பிளேட் பேச சொல்லுங்க. எனக்கு வேலை சொல்லி இருக்குது, நான் வாரேன். அந்த வேலை முடிஞ்சிட்டு ஏதோ என்னால முடிஞ்சது. இரு உனக்கு ரொம்ப தான் சிரிப்பிடுவா. ஏன் வாயம் கோணிட்டு போகுது? அது உங்களை பார்த்து வலிச்சம் கட்டுதாவலாம். அடி இசை வலிச்சம் கட்டலையா? இப்ப வலிச்சம் கட்டல. அந்த ஏத்தால கண்ணாடியில பார்த்தேன். இப்ப இவனை போட்டு கொடுத்துட்டு இல்ல சும்மா அது பல்லுல ஏதோ பட்டுருந்துச்சு, அதான் அப்படி பண்ணேன். பல்லிய கட்டுறீங்க. சரிம்மா, உங்க அப்பா உனக்கு நகநெட்லாம் போடணும். எதுக்கு நகநெட்டு போடுறான்னு கேட்கணும். தியேட்டருக்கோ விளையாடகோ கூட்டு போனா நகைலாம் போட மாட்டாவ. பொண்ணு பார்க்க போனாலோ கல்யாணத்துக்கோ தான் நகை போடுவாங்க. அதான் கேட்டேன். பத்து வச்சுட்டு போறாளாமா. ஆஹா இப்ப இந்த பொருளை கேட்குமா? அதாவது அங்க தூரத்து ஒருத்தவங்களுக்கு கல்யாணம். ஒருவேளை போக முடிஞ்சா போவோம். அதுக்குத்தான் இப்பவுமே நகைலாம் போட்டு வச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. சரிப்பா. அப்பா இன்னைக்கு ரொம்ப கேள்வி கேட்கலைவா. என் பிள்ளைக்கு வயிறு நெக்லஸ், வயிறு கிரீடம், வயிறு வளையல் எல்லாம் போட்டு என் பிள்ளை அழகு பார்க்கணும். என்னண்ணே தங்கப்பிள்ளை பட்டுட்டே அப்படி? பட்டுட்டா. இது நகை மட்டும் கொஞ்சம் போட்டுடணும், அவ்வளவுதான். என்ன ரொம்ப வேண்டாம், பிள்ளைக்கு வெயிட் தாங்காது. என்னடா சிம்பிளா தான் போட்டுட்டு இருக்கேன். சரிண்ணே, இந்த பூ நான் பிள்ளைக்கு வச்சு விட்டு போறேன். அவளை போ என்ன பிள்ளைக்கு தலைவலி வந்துடும். இல்லண்ணே பிள்ளை பூ வச்சதான் பார்க்க அழகா இருப்பா. கொஞ்சம் தான் வெயிட் இல்லாம தான் இருக்குது. நீங்க எல்லாம் என்ன இவ்வளவு மும்பரமா பட்டுடுத பார்த்தா நாம ஒண்ணு தியேட்டருக்கும் விளையாட போன மாதிரி தெரியலையே. ஆமாமா விளையாடதான் போறோமா. ஆனா சும்மா உன்னை பரப்பிட்டு கூட்டு போலான்னு ஒரு ஆசை. ஆமா தங்கம், அத்தி நல்ல நிறைவா கிட்ட சொல்லல. இப்பதான் என் பிள்ளைய பார்க்க பொம்மை மாதிரி இருக்குது. முடிய பாரு. ஏன் கட்டி தங்கம், ஏன் வயிறு தங்கம். நீ பிள்ளைய கொஞ்ச நேரம் போதும் சாம வர சொல்லு. பிள்ளை வயிற்றுக்கு ஒன்னும் போகல. இன்னும் சாப்பாடு கொடுக்கலையா? இப்பதான் குளிச்சுட்டுலாம் வந்தா, அதான் பட்டு விட்டுருக்கேன். சாப்பாடு மட்டும் விட சொன்னோம், சாம வர சொல்லு. சரிண்ணே தங்க பிள்ளை சமத்த சாப்பிடணும். உண்மையிலே நம்ம எங்க போறோம்? தியேட்டருக்கு விளையாடுறதுக்கு. நம்புற மாதிரி இல்லையே. என்ன பிள்ளைக்கு கொலுசு போட்டுட்டியா? அதாவது தெக்கெட்ல கலத்தி போட்டுருக்கா. அப்பாட்ட தான் போன் போட்டு சொன்னேன், தூக்கிட்டு வரேன்னாங்க. சரி நான் இப்ப அங்கதான் போறேன், நான் எடுத்துட்டு வரேன். எப்போ வீட்ல யாருமே வரல, நம்ம மட்டும் தான் போறோமா? ஆமாமா நம்ம மட்டும் தான் போறோம், வேற யாருமே வரல. இப்ப புரியுதா? இப்ப கன்ஃபார்ம் ஆயிட்டு. மொவல ரொம்ப மும்பரமா பட்டு விட்டுட்டு இருக்காவ உங்க பெரிய மாமா. இசைக்கு நகலாம் போடுதாவளா? அதையும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டேன். மொவலுக்கு வயிறு நகை சூடிக்கிட்டு இருக்காவ அப்படின்னு கன்ஃபார்மா பட்டுதான் பார்க்க போறாவ. மொவல சீவி சிங்காரிச்சி பட்டு போல வச்சு பாத்துக்கிட்டு இருக்காவ. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது சரி, இந்த இசை போல ஏதாவது உளறிச்சு அவளுக்கு தெரிஞ்சா நமக்கு தெரிஞ்ச மாதிரின்னு அவகிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லல. அது பயவுலையும் கேக்குது எங்கப்பா நம்ம போறோன்னு. அதுக்கு படத்துக்கு போறோம், விளையாட போறோம், கேம் நட போறோன்னு போய் சொல்லுதாவ. பெரிய மாமா எப்படி பண்ணதாவ பத்தியலா? இனிமேல் அவிய யாரோ நான் யாரோ. இந்த சாரண குட்பில போட்டு பார்க்க போறாவளோ? அதான் கன்ஃபார்ம் ஆயிட்டேன். அதான் பிள்ளைக்கு பட்டு பாவாடை சட்டெல்லாம் போட்டு நகை நட்டுலாம் போட்டு பூவெல்லாம் வச்சு போறாவல. இப்போ நாம என்ன பண்றது? இந்த வீட்டுல மருமக்கமாரெல்லாம் அனாதையா விட்டுட்டாவ. விட்டக்கூடாதுக்கா. யார் விட போறா? அதாவது இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ஒண்ணு, நாம என்ன இருந்தாலும் வேறன்னு நிரூபிச்சு காட்டிட்டாங்க. அதான் உண்மை. நீங்க இசை பயவுலட்ட ஏதாவது பேசி பாத்தீங்களா? பேசி பார்த்தேன். அந்த பயவுலுக்கு ஒரு மண்ணும் தெரியல. அது இப்பதான் தூங்கி எந்திரிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாமா, அவ 10 மணிக்கு தான் எந்திரிப்பா. இன்னைக்கு காலை மாதிரி எழுப்பி விட்டுருக்காவல்ல, ஏற்கனவே தூக்கு கலப்புலதான் இருப்பா. அதான் உண்மை. ஊனா மூஞ்சி மாதிரி மூஞ்சி வச்சிட்டு உட்கார்ந்துருக்கா. அவளுக்கு தூக்கு கலப்பு இன்னும் சரியா போவல. ஓ, தூங்குற பிள்ளை எழுப்பித்தான் தட்டு விட்டுட்டு இருக்காவ. ஆமா, அவ தூக்க கலப்புல தானே உட்கார்ந்துருக்கா. அதான் நீ நிறைய கேள்வி கேட்கல. கேட்டாதானே இந்த மனுஷன் அலை அடிச்சு வெளியில ஓடி வரும். தூக்கு கலப்பு போனா மட்டும் கேள்வி கேப்பா. தூக்கு கலப்பு போக்கணுமே. அவ இப்ப பட்டு முடிச்சு எடுத்து குப்புற அடிச்சு தூங்குவா. அதான் நடக்கும். அப்படியே அவளுக்கு தூக்க கலப்பு போனாலும் அவன் தூக்கி சமப்பானே தவிர நம்ம கிட்ட தனியா விட மாட்டானுங்க. ஏன்னா நம்ம பேசி தெரிஞ்சுக்குவோம்ல, அதுக்குத்தான் சும்மாவே தூக்கி சமப்பானுங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட சேர்ந்துட கூடாதுங்கிறதுக்காகவே தூக்கி சமப்பானுங்க. எருமை மட்டும் பயிலுவேன். நான் எப்படி சொல்லுவேன், என்னத்த சொல்லுவேன்? ஐயா, என் வாயால நான் அதை எப்படி சொல்லுவேன்? உனக்கு ரெடி ஆச்சுது இன்னைக்கு. நாங்களே ஏற்கனவே செம கோத்துல இருக்கோம். நீ எப்படி கடுப்பேத்திக்கிட்டு இருக்க? கடுப்பேத்திட்டு இருக்க, என் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க.
சொல்லுத? நம்ம மாமனாரே சாரனுக்கு தம்பி வேணும் சொல்லிக்கிட்டே இருப்பவ தெரியுமா? ஆமா, நிஜமாவே சாரனுக்கு தம்பி வர போறா. வெளியில சொல்லி கடத்தி இந்த சாரன் பெண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சது உன் அன்னிக்காரையும் கூட பார்க்க மாட்டோம், ஓட ஓட அடிப்பான் பாத்துக்க. என்னமோ சாரனுக்கு மட்டும் தான் தம்பி வர பேசுதியா? துறைக்கும் சேர்த்து தானே? துறைக்கு புள்ள வருடு பார்த்தா தம்பி கடைசியில வந்திருக்கு. எல்லாரும் என்ன எப்படிலாம் இனி திட்ட போறாவளோ தெரியலையே. மாமியாருக்கு இருந்தாலும் இவ்வளவு கொசராவது பத்தியலா? நான் உங்ககிட்ட முறையே சொன்னேன்னு சீக்கிரம் பெத்து கையில கொடுன்னு ஓடி ஒளிஞ்சல்ல. அதான் மாமியார் முந்திக்கிட்டாவ. இருந்தாலும் மாமியார் இப்பெல்லாம் எனக்கு துரோகம் பண்ண கூடாது. நான் கூட ஆட்டாதான் சொல்லிக்கிட்டு இருக்காவ நினைச்சேன். இப்படி சீரியஸாவே பண்ணுவடி எனக்கு தெரியாம போச்சுது. யாராவது வயசானதுக்கு அப்புறம் தம்பி பாப்பா பெப்பாவலாம் அப்படின்னு நினைச்சிட்டேன். நம்ம ஊர்ல யாராவது அப்படி பெத்திருக்காவளா நீ சொல்லு பாப்போம். நான் அப்படி நினைச்சுதான் நான் சாதாரண வந்துட்டேன். அதை எப்ப வேணாலும் பெத்துக்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டேன். மாமியார் தலையில இடி இறக்கவடி எனக்கு தெரியாம போச்சுதே. உனக்கு கன்ஃபார்மா தெரியுமாட்டி? வேலைக்கு வச்ச நேரத்தில மாமே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பெரிய மாமியார்கிட்ட வெக்கப்பட்டுக்கிட்டே சொன்னாவல. நான் கேட்டேனே. சத்தியமா வாட்டி? சத்தியமா சொல்லிக்கிட்டு இருக்கவள? எங்க வீட்டால பார்த்த வேலை தான் அப்படின்னு சொன்னாவல. அப்பயே என்ன வேலையா இருக்கும்? வேற ஏதாவது கூட இருக்கலாமேட்டி. நம்ம மாமியார் எப்படி இருக்காவன்னு போய் பாருங்க. அப்படியே குழந்தை உண்டாக்கான மூஞ்சில அந்த கால அப்படியே வந்துட்டு அநேகமா என் பாருக்கு 3 மாசம் ஆயிருக்கும் தான் நினைக்கிறேன். 3 மாசமா? நீ ஏன் அழுத? சாரனுக்கு பொண்ணு பக்கம் பரவாயில்ல அதை நினைச்சு அழுத. நானே சாரனுக்கு தம்பி வந்துட்டேன்னு வேதனையில இருக்கேன். உனக்கு சாரனுக்கு பொண்ணு பக்கம் போறது பெரிய பிரச்சனையா இருக்குது. ஐயோ விடுங்கடி. நிஜமாவே மாமியார் குழந்தை உண்டாக்காவளா? நான் என்ன இங்கிலீஷ்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன்? தாய்மொழியில தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா, மாமியார் கற்பம், மாமியார் கற்பம். அத்திய மாமியாரை நான் இனி விழுந்து விழுந்து கவனிக்க வேண்டியது இருக்குமே. அத்தி மெல்ல நடக்கணும் வயசான காலத்துல வேற. இப்ப என்ன பண்ண? உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்ல. ஏதோ உங்ககிட்ட சொன்ன எனக்கு ஆறுதலா இருப்பீங்கன்னு பார்த்தா இப்ப மாமியாருக்கு எப்படி பேர் காலம் பார்க்கலான்னு நீங்க எல்லாம் கவலைப்படுதியேன்னா? பின்ன என் புருஷனோட தம்பி பூமிக்கு வர போறாரு. நாங்க தானே நல்லபடியா பார்க்கணும். எங்க கடமைல்ல. மாமியாரை கண்ணு கத்தமா பார்க்கணும். மாசமா இருக்காவிய பிடிச்சதெல்லாம் செஞ்சு பறக்கி கொடுக்கணும். என்ன ரொம்ப நீங்க சோதிக்க தெரியுமா? இன்னும் 4-5 வருஷத்துக்கு ஓடி ஓலி நல்லா இருந்திருக்கும். தியாதியில போவா உன் இடத்துல நான் இருந்திருந்தா சாரனுக்கு தம்பி வந்திருக்காரு. சாரனுக்கு வாரிசு வந்திருக்கும். தப்பு பண்ணிட்டேனா? இப்ப என்னடி பண்ண போற? இப்ப மாமியாருக்கு நீனும் சேர்ந்துதான் பேர்களை பார்க்கணும். என்னடி பண்ண போற? என்ன ரொம்ப சோதிக்காதீங்க. என்ன சோதிக்காவலா? அத்தி விட்ட நம்மள ரொம்ப வேதனைப்படுத்திடுவ. இப்ப மகிமாவை சேர்த்து வேதனைப்படுத்தணும். மகிமா சாரனுக்கு கலெக்டர் பண்ண பார்க்க போறவ தெரியுமா? அப்பா நம்ம கூட சந்திப்பா அவளும் வேதனைப்பட ஆரம்பிச்சுட்டா. இங்க இருக்க எல்லாரையும் வேதனைப்படுத்தினாதான் நம்ம வேதனை கொஞ்சம் கம்மியாகும். அடியக்கா என்னடி? மாமா சும்மாவே தெருவுலயும் ஊர்லயும் ஒரு பிள்ளைல விட மாட்டாவ. பொண்ணு பார்க்க போறவள சாரனுக்கு. அங்க பொண்ணு கூட பிறந்தது 2 அக்காவா 3 தங்கச்சா. அது போதா குறைக்கி அத்தை புள்ள மாமா புள்ள சித்தி புள்ள பெரியம்மா புள்ளன்னு அந்த வீட்டுல ஒரே பொம்பளை பிள்ளைலாவே தான் இருக்குதாமா. அடி அக்காவும் கவலைப்பட ஆரம்பிச்சுட்டாவ. அப்புறம் இலக்கா நிஜமாவே அங்க பொம்பளை பிள்ளைலாம் இருக்குதோ? நம்ம என்ன போறோம்? நல்லா போகவா முடிய போதே வேதனை பட்டுக்கிட வேண்டியதுதான். அங்க இன்னைக்கு ஒரே குதூகலம் கும்மாளம் ஆட்டம் பாட்டம் தான். நம்மகிட்ட ஆம்பளைங்களால இன்னைக்கு கையிலே பிடிக்க முடியாது. சாமம்மா வேற கொள்கை பரப்பச்சலார கூட்டிட்டு போறதா காது வழியா செய்தி வந்தது. காது வழியா செய்தி வந்துச்சா? அப்புறம் நம்ம பிரேமாமா இல்ல மூடு தெரியும், கண்ணாலே பாத்துட்டேன். இங்கெல்லாம் வேதனைப்படுத்தவா என்னி வேதனைப்படுத்தலாம் நினைக்காது என்ன? இல்லக்கா மத்த மாமா மாதிரி கூட ஒரு கரையில சேர்த்துலாம். பிரேமாமெல்லாம் இன்னும் பார்த்தன சும்மா குதூகலமா இருந்தாரே. உன்னெல்லாம் யாருன்னு கேட்காரு தெரியுமா? அப்பாட என் வேதனை கொஞ்சம் குறைஞ்சிட்டுப்பா. அக்கா நம்ம மாமியார் கற்பம். அதுக்கு இப்ப என்னடி பண்ணணும்? இல்லக்கா நம்ம மாமியார் கற்பம். விளக்கு வைக்க நேரத்தில மாமே வந்தான். எப்படி வேறு பேத்துறா பத்தியலா? அத்தி மாமியார் உண்மையிலே கற்ப மாட்டே. அப்ப நான் என்ன பொய்யா சொன்னேன்? அத்தா சொல்லுது அவளை விளக்கு வச்ச நேரத்துல மாமி பார்த்த வேலைன்னு.
ஒரு தேவதை வந்து விட்டால் என்னை தேடியே. விளங்காம போயிருவா, நாசமண்ணா போயிருவா. மைமா நம்மகிட்ட தாம்பளை தட்டு எத்தனை இருக்குது? ஒரு தட்டு கூட இல்ல. இல்லையே, ஒரு தங்கத்தட்டு ஒரு 32 இருந்துச்சு. சரி 32 கலெக்டர், அதனால ஒரு 40-42 பிளேட் கீழே இறக்கி வச்சிரு. வைக்க முடியாது. சரி பரவாயில்ல, நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். எதுக்கு 40 தாம்பளை தட்டு? அது இல்ல, எனக்கு வெக்கமா இருக்கு. ஒரு தேவதை வந்து விட்டால் என்னை தேடியே. மகிமா, என் முகத்துல ஏதாவது கலை தெரியுதா? கலையா? என்ன கலை? இல்ல, ஏதாவது கலை தெரியுதானே. எனக்கு இது புது அனுபவம் பாத்துக்க. நல்லதா இருக்குது. எல்லாரும் எனக்கு ஒரு புது கலை வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதான் உனக்கும் தெரியுதானே நான் கேட்டேன். சரி, எனக்கு அப்படியே ஒரு பருப்பு பாயசம் வச்சு தந்துடுறியா? பாயசம் தானே, வச்சிருந்தேன். இருடா, பாயசத்துல பேதி மாத்திரை போட்டு தாரேன். நீ எப்படி பொண்ணு பார்க்க போற நானும் பாக்குறேன். நீ பேதி எடுத்துக்கிட்டு இங்கே கிடந்தாலும் பரவாயில்ல, பொண்ணு பார்க்க போக கூடாது. பாயசம் தானே, போட்டுருவோம். பாயசம் கிட்டதுக்கு வில்லி ரஞ்சிக்கு யோசிச்சுட்டு போறான். அத்தி வக்கையில இன்னைக்கு பாயசத்தை குடிச்சிடக்கூடாது, எந்த எல்லைக்கும் போயிருவா. அட என் தங்க பிள்ளை, நாம இப்ப எங்க போறோம்? கட்டாயமா வாங்கிட்டதை சொல்லணும் பாத்துக்க. அதை சொல்லணும்ல, தேட்டருக்கு போயிட்டு அப்படி கேம் விளையாடிட்டு வருவோம். சரி, வேற எங்கேயும் போகலையா? ஏன் தங்கம்? இல்ல, அபி அம்மா என்கிட்ட கேட்டாங்க, அதான் சொன்னேன். எங்க அக்கா கூட கேட்டாளே, ஏன் ஜபா கூட என்கிட்ட கேட்டாளே, இப்ப போகும்போது மகிமா கூட கேட்டாளே எங்க போறியன்னு. நீ என்ன சொன்ன? கேம் நட போறேன்னு சொன்னேன். குட், அப்படித்தான் சொல்லணும். என் தங்க பிள்ளை, என் வயிறு பிள்ளை, அப்படித்தான் சொல்லணும். நாம அங்க தானே போறோம். ஆமா, நான் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். பொம்மை பொம்மை. அம்மா செக் போட்டு வந்திருக்கேன் அப்படியே. இல்ல சரி வா, மாமா தூக்கிட்டு போறோம். அப்படியா? இல்ல, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, கிச்சனுக்கு போயிட்டு வரேன். கிச்சனுக்குலாம் போகக்கூடாது, உங்க அடுப்பு போயிருக்கோம். உங்க வா, என் தங்க பிள்ளைய நான் தூக்கிட்டு தான் போய். இங்க வா என் தங்க பிள்ளை. என்னங்க, உங்க அண்ணன் புள்ளைய கண்ணிலே கட்ட மாட்டேங்கிறாரு. அவர் புள்ளைய பாட்டு விட்டுட்டு இருந்தாடா. இல்லையே, காலையில இருந்து எங்கிட்ட புள்ளைய கண்ணிலே கட்ட மாட்டேங்கிறாரு. அது தெரியும், நீ இருக்கிற அண்ணன் திண்டு கொண்டு பண்ணிட்டு இருக்க. நான் ஏன் பொண்ணு, அவர் தான் காலையில இருந்து புள்ளைய கண்ணிலே கட்ட மாட்டேங்கிறாரு. அவளை பெட்ரோல் வேண்டாமா, அதுக்காக தான் இருக்கும். காலையிலே பூ கொண்டு வச்சேன், அந்த பூ அவர் வைக்கவே இல்லையே. என்ன சொல்ற? ஆமா, காலையில இசைக்கு பூவை கொண்டு வச்ச, அந்த பூ அவர் தலையில வச்சே விடலையே. இசைக்கு பூ வச்சா ஒத்துக்கலாடா, அதனால வச்சிருக்க மாட்டாரு. அதான் தெரியுமா, அதனால கொஞ்சம் போல வாங்கி கொண்டு வச்சேன். வேறக்காவது வைக்கணும்ல. அவளுக்கு ஒத்துக்கலாடா, வேண்டாம். பட்டுப்பாடு சட்டை தாவணி போடுன்னு எடுத்துக்கொண்டு வச்சிருந்தேன். பார்த்தா பிள்ளைக்கு பாடு சட்டை போட்டு விட்டுருக்காரு. பொண்ணு பக்கம் போறோம், அடுத்த வீட்டுக்கு போறோம். தாவணி சட்டை போட்டு பண்ணா ரொம்ப பெரிய பிள்ளை மாதிரி தெரியவா. அது மட்டும் இல்ல, அவ நம்ம எல்லாரும் மட்டும் உட்காருவா. நம்ம கண்ணு பார்த்த மாதிரி எல்லா கண்ணும் பார்க்கணும் தெரியாதுல்ல. அதான் அண்ணே பாடு சட்டை போட்டு விட்டுருப்பான். அப்போ யாருக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. அதனால அவன் என்ன நினைச்சு நமக்கு என்ன போகுது? ஏன் அவளுக்கு இப்ப பாடு சட்டை போடணும், தாவணி போட வேண்டியது என்ன? அவ தாவணி போட்டு நடந்துட மாட்டான், அதுக்கப்புறம் இருக்கலாம். இல்லைன்னு அன்னைக்கு ஒரு தங்க காப்பு செட் செஞ்சோமே, அதை கொண்டு வச்சிருந்தேன், அதை போட்டு விடல. இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? பெரிய என்னடா பண்ணா, நீ கொண்டு வச்சதை போடாம இருக்க மாட்டானே பெரிய என்ன. தொடர்ந்து கிங்ஸன் என்கிட்ட மட்டும் இல்ல, என்கிட்ட ஈஸி விடவே இல்லை. ஆமாண்ணே, காலையில இருக்கும்போது பிள்ளை தூக்க போனேன். அவ தூங்கட்டும்னு சொல்லிட்டாரு. சரி, அண்ணன் பிள்ளை தூங்க தான் சொல்றான்னு நினைச்சிட்டு வந்துட்டேன். பின்னாடி பார்த்தா அவர் தூக்கிட்டு வராரு. அண்ணன் என்ன இதை பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவருக்கு சில நேரம் அப்படித்தான். சரி பாத்துக்கலாம். ஓய், வா. வர மாட்டியா? என்னம்மா? கிளம்பியாச்சு கிளம்பி வேஸ்ட் மட்டும் கட்டிட்டு வர வேண்டியதான். நான் அப்பா கிளம்பிட்டாலும் எங்க அண்ணன் கிட்டது உங்க அப்பா வில்லங்க பிடிச்சவரு மகாதேவன் கிளம்பியாச்சான்னு. அவர் கூப்பிட்டு போல, ஆனா கட்டாயமா ஃபாலோ பண்ணி வருவாரு. சத்தியமா சொல்லிடக்கூடாதுன்னு அவர்கிட்டலாம். எங்க போறோம்னு கடுகளும் அவருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. கட்டாயமா நாங்க வாண்டதுன்னு சொல்லுவோம். போவோம் தங்க போவோம். உங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்லலையே? எனக்கே தெரியாது, அப்பவே காணல. வேவு பக்கம் போயிட்டாருன்னு. சுத்தட்டும் சுத்தட்டும். அப்புறம் இசைங்க வாயன் உள்ள வம்பளுக்காடா. வம்பளுத்தாங்க. அடியே, உங்க அப்பா காலையில இருந்து எங்கிட்ட விட மாட்டேக்காரா? எதுக்கு? கண்ணு பற்றோம், அதுக்கு தான். கண்ணு தானே, அத்தை மேல சுத்தி போட்டுறது. எங்க பாமா? சரி தர நம்ம கிளம்புவா, நேராயிட்டலாம். சரிடா, நீனு கிளம்பு, நேராயிட்டலாம். நான் வர வேண்டியதான், இது வருஷத்து போதும். வீட்டுல வா, இது கட்டி இருக்கட்டும், இது போதும். சரி சரி, நீங்களும் கிளம்புங்க, எனக்கு சின்ன வேலை இருக்கு. வாவிப்பைய எடுத்து காலி பண்ணுங்க. கிளம்பிட்டோம்டா, கிளம்பிட்டோம்.
இசை தங்கம் அத்தங்கிட்ட வா பாப்போம். இசுக்கு நல்லதா இருக்கு. படிச்சுட்டு தம்பியோட இது நல்லதா இருக்கு. கண்ணு போட்டீங்க கொன்னுடுவேன். நான் கண்ணு போடாம வேற யார்ட்டி கண்ணு போடுவா? சிங்கிச்சாம் பச்சை கலரு சிங்கிச்சான். அப்பா கூப்பிட்டுருவேன். இல்ல உங்க அப்பா நான் எடுத்து கொடுத்த எதுவுமே போடக்கூடாதுன்னு மாத்தி போட்டு விட்டுருக்காரு. அது அப்படித்தான். சரி சரி இங்க வா அத்தங்கிட்ட வா. விடுங்க சொல்லிட்டேன். ஏண்டி என்ன புதுசா கத்துற? அது சரி என்கிட்ட வரவே கூட சுத்திட்டு இருக்கேன் என்னத்துக்கு? அது அப்படித்தான். இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க முரட்டு போய் மாதிரி தெரியுதா என்ன? அது நீங்க சொல்லிதான் தெரியணுமா? அதெல்லாம் அப்படித்தான். ஓய் நான் எனக்கு உங்ககிட்ட இப்படி வந்துகிட்டேன். சரி ஏன்டி என்கிட்ட வரவே மாட்டேங்கிற? காலையில இருந்து சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். உங்க அப்பா என்ன என்ன கண்ணிலே கட்ட மாட்டேங்கிறாரு. அகாதே வந்தா எனக்கு எதிரியா இருக்கான்னு பார்த்தா இப்ப என் கூட போனாலும் எனக்கு எதிரியா தான் இருக்கான். உங்க கண்ணுக்கு தான் அப்படி தெரியும். நான் எடுத்து கொடுத்ததை ஏன் பண்ணாடி போடாம அவர் எடுத்து கொடுத்த மட்டும் போட்டு விட்டுருக்காரு. அப்படியா? ஆமா உங்க அப்பா கிட்ட நீ கேட்க மாட்டா? சரி விடுங்க நான் போறேன். விட்டுருவாங்க பறிப்போம். நல்லதா இருக்கு. கொண்டு நோண்டிடுவேன். நல்லா இருக்கு. விடுங்க நான் போறேன். ரசித்துட்டு இருக்கேன்ல. நீங்க ரசிச்சதெல்லாம் போதும். இன்னும் பாதி கூட முடியல. பர ரசிச்சுக்கோங்க. என்ன விடுங்க. இல்ல பாக்க முடியல சும்மா இரு. விடுங்க நான் போறேன். சரி ஒண்ணு கொடு. கொடுக்கங்க. விடுங்க சொல்லிட்டேன். கூடுன்னு சொன்னோம்னா வேண்டாம் விடுங்க. ஆய் கூடுனா கூட மாட்டேன். கொடுக்காம நான் விட மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். அத்தனை காசு இருக்குல்ல கொடு. மாட்டேன். கொடு. பதுமா என்ன பறக்கும் மொத்தமான கேட்க? நான் கொடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் கொடுக்க மாட்டேன். ஒன்னும் பண்ண மாட்டேன் கொடு. கொடுடி. பதுமா அங்க வேண்டாம் எப்பவும் கொடுக்க இடத்துல கொடு. வேணாம் விடுங்க. ஓய் கூடுன்னு சொன்னேன். மாட்டேன். போங்க. முரடன் ஆக்கிறாத குடி. கோவம் வரமாக்கோ. கோபம் வரும் வேலையும் வரும் கொடுத்துரு. பதுமா நான் கேட்டது எங்க நீ எங்க கொடுத்துட்டு இருக்க? மாட்டேன். கொடுத்துரு சொல்லிட்டேன். குரங்கி குரங்கி. குடி 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 குடி. இசை எந்திரிச்சு வச்சுக்கிய தொலைச்சிருவேன் தொலைச்சு. உன் மாட்டு பத்தி பிள்ளை கட்டிட்டு இருக்காரு. இசைமா வா. நீங்களா போயிட்டா உங்களுக்கு நல்லது. என்ன பேசிட்டு இருக்கீங்க? தெரியுதுல்ல? பரட்டு விடலண்டா. அதான் போதும். இவ்வளவு பரட்டு தள்ளா போதும். அவ இன்னும் சாப்பிடல. இசைமா வா. பிள்ளைய பரட்டு விடணும்டா. அதான் நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். எப்பவுமே இந்த கிங்ஸ் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் சொல்லிட்டேன். இசை இங்க வா நான் கிளப்பி விடுதேன். அது வந்து இப்ப என்ன பரட்டு தானே விடனா நான் விட்டுக்கிறேன். நான் பரட்டு விட்டுக்கிறேன். நான் பரட்டு மாதிரி இருக்காது விடு சொல்றேன். இல்லடா எறிட்டு இருக்க கொல்ல வசத்தாதீங்க. முரட முரட முரட. இவருக்கு என்ன ஆச்சுது? நீங்க அப்பா கிட்ட கோபப்படுவீங்க. அதான் உனக்குள்ள ஒன்னா இருக்கும்னு தெரியுது இல்ல. போக வேண்டியது என்ன அவரு? இது முத்தம். யாராலும் வருவாங்க. மொத்தமா இருந்தாலும் நான் உன் கூட இருந்தா எவனும் வரக்கூடாது. சரி சரி கோபப்படாதீங்க. சரி வா. இல்ல கோத்த குழப்பிடாது. இல்ல எத்தனை நாளைக்கு இப்படி தண்டிக்கீங்கன்னு நானும் பாக்குறேன். இல்ல சரி கோத்த விடுங்க. சரி சரி இங்க வேண்டாம் வா உள்ள போலாம். சொல்றல வா. என்ன என்ன புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? உண்மையிலே நீங்க எனக்கு புதுசா தான் தெரியுறீங்க. ஏன்? இல்ல கோபப்பட்டாலும் முகத்துல இவ்வளவு ஆக்ரோஷம் தெரியாது. இப்பெல்லாம் கோபப்பட்டா ரொம்ப ஆக்ரோஷமா தெரியுறீங்க. பயந்துட்டியா? அது என்னமோ தெரியல. இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப கோவம் வருது. வீட்லயும் எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க. ஆக்ரோஷமா தெரியறேன்னு. முன்னாடி கோபப்பட்டாலும் அதுல ஒரு மென்மை தெரியும். கிங்ஸின் மாதிரியே இருக்கும். ஆனா இப்ப நீங்க கோபப்பட்டீங்கன்னா விகாரமா இருக்குது. பயமா இருக்கு. அது வயசாயிட்டு போதில்ல அதனால கூட இருக்கலாம்.
வேற ஒண்ணும் இல்ல. சரி வாயா. பயமா இருக்கு. சரி சரி, நான் இனி கோவப்பட மாட்டேன். கோவப்பட மாட்டேன், சரியா? அண்ணா என்னடா என்ன அண்ணா என்ன இப்ப விகாரமா இருக்கா? ஒண்ணு இல்லைண்ணா, ஒண்ணு இல்லைண்ணா. என்னடா ஒண்ணு இல்லைண்ணா. வாடி. போதுமா மாமா உங்களுக்கு? நானே அவனை மிருகமா மாத்திடுவேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, அவன் யாரை வேணாலும் விட்டு கொடுப்பான், இசையை விட்டு கொடுக்கவே மாட்டான். அவனை மிருகமா மாத்திடாதீங்க. டேய், அவன் மிருகமா வரல, கிங்ஸன் ராஜாவா உருவத்தை நிக்கிறான். என்ன சொல்றீங்க? அப்பனுக்கு புள்ள தப்பாம வந்து நிக்கிறான். ஒட்டுமொத்த கிங்ஸன் ராஜாவா உருவத்தை நிக்கிறான். இதுக்கு நாம தானே காரணம். இங்க பாரு, அவன் எப்படினாலும் இப்படிதான் மாறுவான்னு எனக்கும் தெரியும். மாமாவே பாவம் மாமா, என்னால இசை அவன்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. இங்க பாரு, இவன் இதே கம்பீரத்தோட கடைசி வரைக்கும் உனக்கு தம்பியா இருக்கணுமா வேண்டாமா? எனக்கு என் தம்பி வேணும், என் பிள்ளைங்க வேணும். சொன்னா கேளு, நான் ஒண்ணு சும்மா சொல்லல. ஆனா அவன் ரொம்ப மாறிட்டான். என்னால முடியல. நீ ஜான மாதிரி கத்து. ஏய், கொத்த சரிச்சது இல்ல. நீ வேட்டைய மகன் தானே. இசை அவங்கிட்ட இருந்து பிரிச்சு அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அவன் பொண்டாட்டியாவே நினைச்சு வாழ ஆரம்பிச்சுட்டான். என்னால எதுவும் பண்ண முடியல. பாத்தீங்கல்ல, அவளை எத்தி விட்டு கொடுக்கணும். பாத்தீங்களா? விட்டு கொடுக்க மாட்டான், விட்டு கொடுக்கவே மாட்டான். நீங்க தப்பான முடிவு எடுத்திருக்கீங்க. வேண்டாம், வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாக்கலாம். ஜான் வேண்டாம் ஜான், சொன்னா கேளு. மாமா, அந்த பாவத்தை என்னால பண்ணவே முடியாது. அது அவன் பொண்டாட்டி மாமா, அவன்கிட்ட நான் முன்னாடியே பிரிக்குது மாமா. அது பாவத்தில் பெரிய பாவம் மாமா. டேய், சொன்னா கேளுடா. கடைசி சொல்றேன், உனக்கு உன் பொண்ணு வேணுமா வேண்டாமா? என் பொண்ணு நான் செத்தே போயிடுறேன். என் புள்ள எனக்கு வேணும். அது என் புள்ள. உன் புள்ள தாண்டா. அதே நேரத்துல உன் தம்பி யாருங்கிறதையும் நீ மறந்துடாத. ஆனா சத்தியமா சொல்றேன், எந்த மனுஷனுக்கு என் நிலைமை வரவே கூடாது. மாத்த முடிஞ்ச நான் மாத்திருப்பேன். சத்தியமா இசை உயிரோடு இருப்பான்னு எனக்கு தெரியாதா. அவன் இன்னமும் உயிரோடு இருக்கான்னு நினைச்சிட்டேன்டா. ஆனா கடைசியில உங்க கூட்டுக்குள்ள இருப்பான்னு எனக்கு சத்தியமா தெரியாதுடா. உண்மைமா, நான் என்னடி பண்ண போறேன்? நான் என்னடி பண்ண போறேன்? ஏன் ஏன் எங்க போன ஆளு? இவ்வளவு நேரத்துக்குள்ள ரூமுக்கு போக மாட்டாள. அண்ணா ஏடா கிளம்பலையா? 10 நிமிஷம் தான் இருக்குது. ஆனா டேட் கார்ல எடுத்துட்டான், கிளம்பு. இல்ல காணல, நமக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டான்னு நினைக்கிறேன். அது இருக்கட்டும், கிங்ஸன் என்னையா ரொம்ப மாறிட்டான். ஏன்டா? இல்லண்ணா, முன்னாடியும் கிங்ஸன் என்னை கோவப்படுவான், நான் பாத்திருக்கேன். அப்போ கூட அந்த கோவத்துல ஒரு கருணை, ஒரு இறக்கம் எல்லாம் இருக்கும். ஆனா இப்பெல்லாம் அண்ணன் கோவப்பட்டான்னா கருணை, இறக்கம் எதுவுமே அதுல பார்க்க முடியலண்ணா. கோவப்பட்டாருன்னா ஆக்ரோஷமா இருக்காருண்ணே. அது வயசு ஏதாவது அப்படி இருக்குமா இருக்கும். கிங்ஸனை இப்பெல்லாம் ரொம்ப கோவப்படுறானே. வாழ வேண்டிய வயசுல பிரிச்சு வச்சா அது கோவம் வரதானே செய்யும். இல்லண்ணே, அண்ணன் அந்த மாதிரி கேசுக்கும் அலையிறது கிடையாது. அதெல்லாம் அவர் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. உதவ வரைக்கும் இசை கூடயே இருக்கா. அவரை பொறுத்த வரைக்கும் இசை கூட இருக்கதே போதும். அவர் அந்த மாதிரி விஷயத்துலலாம் இல்லண்ணே. என்னடா சொல்ல வர? அண்ணே, அவர் அந்த மாதிரிலாம் கிடையாதுண்ணே. அந்த மாதிரி விஷயத்துக்கு அலையிறது கிடையாது. இயற்கையாவே அவர் இப்ப ரொம்ப கோவப்படுதாருண்ணே. அவர் உருவம் மாறுது, அவர் குணம் மாறுது, எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குண்ணே. இடையில நக்கல் பிரச்சனை இப்ப ரொம்ப வருது. முன்னாடிலாம் அண்ணன் நக்கல் பேசி நான் பார்த்ததே இல்லைண்ணே. அது ஏதாவது இருக்கும். நீ கிளம்பு. சரிங்கண்ணே. கிங்ஸன் சித்தப்பா ரொம்ப கோவப்படுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல அவர் எப்பவும் கோவத்திலே தான் இருப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவர் சில நேரம் பேசுறதே மற்றவங்களுக்கு நக்கலா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் இவனும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பாவே மாதிரி உருவெடுத்து வரணும் என்னமா. ஆஹா, நம்ம வீட்டு பெண் சிங்கிங்கெல்லாம் கிச்சன்ல தான் மாநாடு போட்டுட்டு இருக்காங்க. பாயாசம் ரெடி? அப்படி எதுக்கு பாயசம் கிச்சன் எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. கங்க்ராச்சுலேஷன். பொண்ணு பார்க்க போறதை நம்பிட்டான். பரவாயில்ல இருக்கட்டும். வாழ்த்துக்கள். பரவாயில்ல இருக்கட்டும். பாயசத்துங்க முதல்ல உங்க அப்பாக்கும் உங்க அம்மாக்கு தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்க. இந்த மாதிரி நல்ல விஷயம் சொல்லும் போதெல்லாம் யார் சம்பந்தப்பட்டாங்களோ அவங்களுக்கு தானே கொடுக்க முடியும். இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? எனக்கு தானே முதல்ல எனக்கு கொடு. இல்ல, நான் முத உங்க அம்மா அப்பாக்கே கொடுக்க. எங்க அம்மா அப்பா தான் இந்த ஏற்பாடு பண்றாங்கன்னு நினைச்சு சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல முதல்ல எனக்கே கொடு, அப்புறம் எங்க அம்மா அப்பா கொடுக்கலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு தம்பி வர போற சந்தோஷம் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த தம்பி வரதுக்கு காரணம் உங்க அம்மா உங்க அப்பாவும் தான். அதனால ஸ்வீட் டைம் அவங்களுக்கு தானே கொடுப்பேன். என்னடி சொல்ற? உங்களை நான் அப்பா வாக்கலான்னு பார்த்தேன். உங்க அப்பா உங்களை அண்ணன் ஆக்கிட்டாரு. என்னத்த சொல்ல? இப்ப ஏதோ சொன்னீங்க, என்ன சொன்ன? இங்க பாருங்க, அதெல்லாம் உங்க அம்மா அப்பாக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு அப்புறமா நான் உங்களுக்கு கொண்டுட்டு வரேன். கோத்த கலப்பிட்டு போயிடாத. நான் எதுக்கு கோத்த கலப்ப போறேன்? இல்ல இப்ப நீ ஏதோ சொன்னீங்க, என்னது? என்கிட்ட
இல்ல இப்ப ஏதோ சொன்னீங்க. அத்தி ஒரு இந்த பையனுக்கு தெரியாதோ? அத்தி அவசரப்பட்டு நான் உளறிட்டனோ. உங்க அம்மா அப்பாவை சொல்ல அவங்கிட்ட கேட்டுடுங்களே. இப்ப நீ சொல்லலன்னு வச்சுக்க, சொட்டு எண்ணிவேன். சொல்லுடே. அத்தி இப்ப மட்டும் இந்த ராணி பவுல எங்க போச்சுன்னு தெரியலையே. என்னமா சொன்னீங்க? என்னது? உங்களுக்கு தம்பி வரப்போகுது. கத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அத்தி இந்த பையனை அசிங்கமா நினைக்க இல்ல, அது வந்து இதுக்கு மேல வாயை திறந்த. இல்ல நிஜமாதான், ராணி தான் சொன்னா. தோரன்னு பொண்ணட்டியா? உங்களுக்கு தம்பி பாப்பா வரப்போகுது. நீங்க கூட அதுக்கு தான் இந்த பாயசம் கிச்சடி கேட்டீங்க. கோத்து கலப்புறாளே. நான் உங்ககிட்ட அதுக்கு தான் பாயசம் சொன்னேன். அப்படிதான் நினைச்சேன். தோரன்னு பொண்ணட்டியங்க. அவ ஒரு சோகமா உட்கார்ந்திருக்கா. சரி, உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன். உருளைக்கிட்ட இருக்கு, மண்டே பொழந்துருவேன். மானத்தை வாங்கிறத சொல்லிட்டேன். மானத்தை வாங்கிறதியா? அப்படியே என்ன உடலிட்டு இருக்க? நான் ஒண்ணே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அண்ணன் ஆயிட்டியா? உங்க அப்பா அப்பா ஆயிட்டாரா? உங்க அம்மா அம்மா ஆயிட்டாரா? சத்தியமா நீ என்கிட்ட அடி வாங்கிடுவ. நான் ஒண்ணும் போய் சொல்லல. ராணி கிட்ட கேளுங்க. நீங்க அண்ணன் ஆயிட்டியா? அம்மா நெஞ்சு வலிக்க. தோரன்னு பொண்ணட்டியங்க. அந்த சைடு சோகமா இருக்கா. இது எல்லாத்திட்டும் சொல்லிட்டிய. இதெல்லாம் மறைக்கிற விஷயமா? அதனால மண்டே பொழந்துரும் பாத்துக்க. பத்திக்கே பண்ண மண்டே பொழந்துருவேன். ரெக்கார்டு பத்திக்கிட்டு ஓய் ஓடிடு. உங்களுக்கு என்ன வெக்க வருது? சந்தோஷமா கொண்டு வந்து போறவங்க அம்மா அப்பாவா இருக்கு வெக்க வருதா? வெக்க என் பெத்தத என்னன்னு கேக்கேன். மண்டே மறுபடியும் பொழந்துரும் பாத்துக்க. போறீங்க அப்படி மண்டே பிரச்சனை வந்தா அங்க தான் ராணி உட்கார்ந்திருக்கா. அவ மண்டிக்கு போறாங்க. இப்ப அங்கதானே போறேன். வீடு முழுக்க பரப்பிட்டில என்ன? நேத்துக்கு ராணி சொல்லிருப்பா. இங்க வாயே. ஏன் மறுபடியும் மண்டே பொளந்துருக்கா? இல்ல ஓட விட்டு அடிக்கிறது. இங்க வாயே. வந்துரு. வந்துட்டாங்க அடிக்க நான் மண்டே கொடுத்துருவாங்க. எங்கயாவது பொம்பளை பிள்ளை யாராவது அடிப்பாவளா? அது காதலிக்க பிள்ளையா? கொன்னு வச்சிட்டேன். இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறீங்களா? அது விளங்காது. நாசமா போயிடும். நான் உங்களுக்கு இன்னைக்கு வயித்தால புடிங்கறோம். பொண்ணு உங்க பதல புடிக்கலன்னு சொல்லிடுவா. அப்படினு சொல்லுவா. இவள என்னால கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவா. அப்படி சொல்லுவா. இங்க வாயே. இசுக்கே வருவாங்க பாருங்க. சத்தியமா சொல்றேன். இந்த கருவேப்பிலை எனக்கு பிடிக்கவே இல்லன்னு அந்த பொண்ணு சொல்லிரும். போன்ல பேசிங்களா போன்ல. அவன் இன்னும் மூஞ்ச பாத்துக்க மாட்டான். இந்த குரங்கு மூஞ்ச பாத்துறதா அதல சம்மதிக்கவே மாட்டா. நான் ஏதோ தெரியாம விரும்பிட்டேன். ஆனா இப்ப சொல்றேன். எனக்கு நீ ஒண்ணு வேண்டாம். அந்த கைட்டு பண்ண உங்களுக்கு பிடிச்சிருந்தா கெட்டி பாருங்க பாப்போம். இல்ல கெட்டி பாருங்கன்னு சொன்னேன். அவ உங்களை பார்த்தனா அப்படின்னு வாமிட் எடுத்துட்டு ஓடல. என் பெரு மகிமாவே இல்ல. ஆமா வாமிட் எடுப்பா என்னால. ஆமா வாமிட் எடுக்க வச்சிருவோம்ல. புள்ள தச்ச வாமிட். என் வாழ்க்கையில இப்படி ஒரு சோகம் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் வாழ்க்கையில நான் எதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேனோ அத்தனையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். பார்த்து தானே ஆகணும். நான் இப்ப துறப்பவளை எப்படி பேஸ் பண்ண போறேன்? எங்க அம்மாவை பாத்தியாடி? எங்க அப்பா பாத்தியாடி? அப்படி நாலு கேள்வி கேட்டா நான் எங்க கொண்டு மூஞ்ச கொண்டு வைப்பேன்? புருஷனை பார்த்து ஓடி ஒளிஞ்சது ஒரு குத்தமாயா? என் மாமியார் கொஞ்சம் வினோதமா தான் என்ன பழி வாங்கிட்டாவ. அத்தி எந்த மாமியாராவது மருமகளை இப்படி பழி வாங்க முடியுமா? உலகத்துல என் மாமியார் மாதிரி யாருமே பழி வாங்கியிருக்க முடியாது. நீ கிளம்பலையா? கிளம்புறேப்பா. என் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிரும் போல இருக்கு. என்னாச்சு இங்க பாரு. அவன் வண்டியில எடுத்துட்டானுவ, கிளம்பிட்டானுவ. சீக்கிரம் கதை. அவங்கள ஃபாலோ பண்ணி போனாதான் பொண்ணுடையதுன்னு நமக்கு தெரியும். இல்லன்னு வச்சுக்க நீ துறைய மறந்துட வேண்டியதா. இந்த தலைமை என் புருஷனை மறக்கதான் போறாரு. என்னமா சொல்ற? அவனுக்கு தான் தம்பி பிறக்க போகுது. என்னமா சொல்ற? என் மாமியார் என்ன பழி வாங்கிட்டாவப்பா. மாமியார் பழி வாங்கிட்டாவளா? ஆமாப்பா. என் மாமியார் சொல்லிக்கிட்டே இருந்தது. யாடி எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாவ. அது யாடி இப்படிதான் இருக்கும்னு காட்டிட்டாவல. ஒரு நாள் என்ன நீ புரிஞ்சுக்குவ. அப்ப ஐயா அப்பா நீ கதறுவ. அப்ப தெரியும் இந்த மாமியார் பத்தி நான் காட்டுறேன் பாருன்னு சொன்னாவ. ஆனா இப்படி காட்டுவவடி எனக்கு தெரியாம போச்சுதா. ஐயோ இந்த புள்ள என்ன சொல்லுதுனே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா கொஞ்சம் குதர்க்கமா சொல்லிக்கிட்டு இருக்காள. என்னமா சொல்ல வர? என் மாமனார் அடிக்கடி சொல்லுவாரு, சார் எனக்கு தம்பி வேணும், சார் எனக்கு தம்பி வேணும்னு. அம்மா லைட்டா நெஞ்சு வலிக்குது. இந்த புள்ள என்னத்த சொல்ல வருதுன்னு தெரியலையா? என்னமா சொல்ல வர? என்னத்தைய வாயால சொல்லுவேன். என் மாமியார் உண்டா இருக்காவப்பா. இருந்தாலும் என் மாமியாருக்கு ஒரு வாழ்த்து
சொல்லிட்டு வந்துட்டேன். என்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாவ. என் மாமியார் உண்டாயிட்டாவப்போ, என் மாமியார் உண்டாயிட்டாவப்போ. ஐயோ இல்லம்மா, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லம்மா. ஐயோ இந்த புள்ள இன்னைக்கு என்ன குட்டை குழப்ப போதான்னு தெரியலையே. எம்மா தங்கம், அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்ல. எங்க வா அத்தி, நான் போட்ட பிளான்ல மண்ணலி போட்டுவா பொழுக்க. ஏன் ராணி தங்கம் நில்லுமா. ஜபா எங்க போனா? இப்பெல்லாம் என்ன கண்காணிக்கிறதே முழு வேலையை வச்சுக்கிட்டு அலையுதான். முன்னெல்லாம் ஃப்ரீயா மேய விட்டா, இப்பெல்லாம் திடுப்புல பிடிச்சு வச்சிருக்கா. ஜபா ஜபா, நல்லா அவளை பாக்கட்டாதான் நமக்கு இருக்க முடியாது. இப்பெல்லாம் பாத்துருமோன்னு பயமா இருக்குது. அந்த அளவுக்கு முறைச்சுக்கிட்டு அலையுதா. இல்ல நான் அப்படி என்ன பண்ணேன்? நான் நல்லா தானே இருக்கேன். வர வர இந்த வீட்டுல என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஆகா, வர பொண்ணாட்டியா? வாமா என்ன அக்காளுங்க. அக்கா, அக்கா, இனி மாசமா இருக்கலுக்கு எல்லாம் செய்யணும்ல, அதான் கொஞ்சம் பக்குவமா இத பாக்கணும்னு போயிருக்காவ. ஓ இயலுக்கா? இல்ல, இன்னொரு நம்ம வீட்டுல குழந்தை உண்டா இருக்காவல்ல, அவளுக்குதான். ஜபா என்ன சொல்லவே இல்ல. கள்ளி மாசமா இருந்திருக்கியா? ஐயோ, அடுத்து ஒரு சிங்கக்குட்டி எனக்கு வர போறானா? அதுக்குத்தான் வீராப்புல அலைஞ்சிருக்கா. ஆகா, நான் செஞ்ச குறும்பு உண்டாச்சி கரும்பு. ஓ, அவளுக்கு அவளை இடிச்சுட்டு இருக்காளோ? சரிம்மா. ஜபாக்கா இடிச்சு குடிக்க போனவளா? ஆஹா, ஜபாக்கா தான் குழந்தை உண்டனுக்கு இடிச்சு கொடுக்க போயிருக்காவ. என்ன சொல்றா? ஒருவேளை பெரிய அண்ணே அபி அண்ணியா இருக்குமோ? இல்லையே, இன்னத்துக்கு கிங்ஸையும் கொண்டாடி இருப்பானே. என்ன சொல்லுத? பெரியண்ணே மாமா, வாழ்த்துக்கள் மாமா. வாழ்த்துக்களா? ஜபாதான் இருக்கணும். மாமா, என்னம்மா? அண்ணன் ஐட்டிய வாழ்த்துக்கள். அண்ணன் ஆயிட்டனா? அப்பா ஆயிட்டேங்கிறத இப்படி சொல்லிட்டு இருக்காளோ? தேங்க்யூமா தேங்க்யூமா. சரி மாமா, நான் போயிட்டு வரேன். மறுபடியும் வாழ்த்துக்கள் மாமா. பரவாயில்லம்மா, இருக்கட்டும் இருக்கட்டும். அப்ப நமக்கு மட்டும் இருக்கலாம் தெரிஞ்சிருக்கு. நமக்கு தான் லேட்டா தெரிஞ்சிருக்கு. மாமா, அப்படி எனக்கு சேர்த்து வாழ்த்து சொல்லிருங்க. நான் அண்ணி ஆனதுக்கு. அண்ணியா? கவி மட்டும் தானே இருக்கான். சாரம் தம்பிக்கு, உங்க தம்பிக்கு. என்ன சொல்ற? உண்டா இருக்கிறது உங்க அம்மா தான். ஐயோ, இங்கேயும் போட்டு கொடுத்துட்டாளா? அத்தியாவன் பேரஞ்சு பண்ணிக்கானே. நீ என்ன சொன்ன எனக்கு புரியல. ஐயா மாமா, நீ சொன்னதெல்லாம் போதும், இங்க வா. உன்ன இவன் வாய மூடுவா. அது இன்னைக்கு நான் போட்டு பிளான் இவன் வச்சிரும் பொழுக்க. அம்மா கற்பமா, அப்பா எங்க அப்பா சொன்ன மாதிரி வேலையை காட்டிட்டார. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அப்ப என் புள்ள என் தம்பிக்கு மூத்தவனா? அடிக்கவா என்ன இப்ப ராணி இதை சொல்லிட்டு போனால அப்படி குதூகலமா இருக்குமே, சந்தோஷமா இருக்குமே. குதூகலமா இருக்கா சந்தோஷமா இருக்குமாவா? அவர் சொன்னது உண்மையா? என்ன ஒண்ணு சொல்லிட்டு போனா? அதை என் வாயால வேற சொல்லணுமா? ஏங்க, இன்னைக்கு நீங்க சீக்கிரம் காலேஜுக்கு போயிருவீங்க போலுக்கு. இனி நான் எங்க போவேன்? எங்க அம்மா. ஆமா, உங்க அம்மா உண்டா இருக்காவ. அம்மா, எனக்கு ஒரு வெண்ணி போட்டு தரியா? ஏன்? தொண்டை அடக்கி. அத்தான் நிறைய காலேஜுக்கு போய் பாப்பீங்களே, அங்கே போய் குடிச்சுக்கோங்க. பாதவத்தி, ஓ சந்தேகத்தை தீய வைக்க. இப்போ ராணி சொன்னது உண்மையா? ஆமா ஆமா, 3 மாசம் ஆகுது. கத்தி கூட மாற முடியாத உண்மையா? எப்பா இவ வந்தா வெறுப்பேத்திக்கிட்டே பரப்பலான்னு பார்த்தேன். ஆளை காணோம். வீடு முழுக்க சுத்தி தட்டிட்டேனே. எங்க போனா? எங்க அம்மா கிட்ட போய் அவளை எங்க நீ கேட்டாலும் ஓட விட்டு அடிப்பாவ. இந்த பயவுல எங்க போச்சது? உன்னை வெட்டி வெட்டி காதலிச்சதுக்கு இப்போ உன்னை வெட்டி வெட்டி தேடி அடைய வேண்டியிருக்கு. சொந்த வீட்லயே தேடி அலை தானே. எந்த புருஷன் இங்கதான் உட்கார்ந்துருக்காரா? இன்னும் கிளம்பல போலுக்கு. ஆடி வா. ஏன் கோட் சுட்டல எங்க? பொண்ணு பார்க்க போறிய? இது கூட எனக்கு தெரியாதா? நான் இனி அழ மாட்டேன். பொண்ணுக்கு எது போட்டா பிடிக்குங்க? என்னது? இல்ல, ஹாஸ்பிடலுக்கு போறீங்க அதுதான். ஆமாமா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான ஒரு ஆபரேஷன் இருக்குது. பொண்ணு பார்க்க போறீங்க, ஆபரேஷனா? எப்படி பொண்ணு பாக்குறீங்க? நானும் பாக்குறேன். இவனுக்கு போறாம வரும்னு பார்த்தா பையன் உள்ள வேற ஏதோ பிளான் போடுது. எக்கச்சக்க எனக்கு வேலை. நல்ல போட்டு சுட்டாடு என்ன? எங்க வாழ்த்துக்களுங்க. ஓகே ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல. அதெல்லாம் நல்லபடியா நான் ஆபரேஷன் பண்ணிடுவேன். அது நீங்க நல்லா பண்ணிடுவீங்க. என்ன உங்க அம்மைக்கு சேர்த்து நீங்க தான் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். என்னடி சொல்ற? எப்படி வயசாகி போச்சுடி? சுப்ரசத்துக்கு வழி இல்ல, எப்படியும் ஆபரேஷன் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னடி சொல்ற? ஆனா அம்மாவுக்கே பேர்களை பாக்குற ஒரு பாக்கியம் உங்களுக்கு மட்டும் தாங்க கிடைச்சிருக்கு. என்னடி சொல்லிட்டு இருக்க? எங்க கங்க்ராச்சுலேஷன்ங்க, உங்களுக்கு தம்பி வர போறான். உனக்கு எடுத்துரும் பாத்துக்க. நானே போய் சொன்னேன். உங்க அம்மா தான் சொன்னாவ மாசமா இருக்காவளா? 3 மாசம். அத்தை உங்க அப்பா அடிக்கடி சொன்னாவல
பண்ணிருக்காங்க. அம்மா, எங்க அப்பாவா எனக்கு தம்பியா? ஆமா, நீங்க அண்ணன் ஆயிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ங்க. சாரும் கையில மட்டும் சிக்கிறாரு, ஓலட்டு அடிச்சு போடுவான். எதுக்கு? ஆகா, இது எங்களை சொல்லிட்டு வந்திருக்கா? இதுக்கு எல்லாத்துக்கிட்டே ஒண்ணா அடியே நின்று நின்று சொல்லிட்டா. வாழ்த்து சொன்ன சாக்லேட் கொடுக்கணும். அடிக்க வரப்படான்னு சொல்லிட்டேன். ஐயோ, குடும்ப வளத்தை வாங்கிடுவா போலுக்க. அடியே ராணி நின்றுடு, நின்று நின்று சொல்லிட்டேன். சப்பா, இவளை கட்டிட்டு நான் படுத்த பாடு. அடியே நின்றுடு. எங்க தானே ஓடி வந்தா? எங்க போனா? மரியாதை என்கிட்ட ஒப்படைச்சு அண்ணனு பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். டேய், நானே அவளை அங்க தேடிட்டேன். கையில சிக்கனா என்கிட்ட ஒப்படைச்சிரு. என்ன வேலை பார்த்திருக்காங்க தெரியுமா? கத்தாதடா. பையன் உள்ள உரண்டை இழுத்துட்டு நான் ஒரு பிளான போட்டு அது ஒரு பிளான போட்டுட்டு போயிட்டேன். ஆத்தி, எல்லாம் இவர் வேலையா தான் இருக்கணும். எல்லாம் இவர் வேலையா தான் இருக்கணும். மாமாய் மாமாய், ஆகா, இவனுக்கு நான் போட்டு கொடுத்த பிளான் நினைச்சிட்டானுங்களே. ஆகா, இப்ப அவன் ஓடணும் இல்லையா, நான் ஓடணுமே. ஐயோ, இவனுக்கு சிக்கனு. அண்ணா, இவர் போட்டு கொடுத்த பிளான் தானே, விடாத இவர. நம்ம எப்படி அசிங்கப்பட்டு இருக்காரு பாத்தியா? எதுக்கு அப்பாவை நம்ப முடியாது. நான் அப்பா பாத்துட்டு வரேன். என்னடா சொல்ற? நம்ம அப்பா ஒண்ணு லேஸ் பண்றதுலாம் கிடையாது. நான் அவரை நம்ப மாட்டேன். நான் எதுக்கு அவர்கிட்ட போய் கேட்டுட்டு வரேன். முத ஊத்திக்கப்படுத்திட்டு வரேன். ஐயோ, ஏதோ இப்படி ஆகி போச்சுடா. தகவல் எங்க நில்லு. மாமா போய் செருப்பு எடுத்துட்டு வரேன். செருப்புல நடக்காதா? இருக்கட்டும். என்ன வேண்டாம், இரு. தெற்குல தான் உன் செருப்பு கண்டுச்சு. மாமா எடுத்துட்டு வரேன். என் தங்கச்சி பெத்த வயிறான். இரு, மாமா போய் எடுத்துட்டு வரேன். சரி, இதுல உட்காந்துக்க. மாமா போய் செருப்பு எடுத்துட்டு வந்துடுறேன். தண்ணி எதுவும் மாமா தங்கப்புல ஜூஸ் குடிச்சிட்டேன், வேண்டாம். இசை, அடிச்சு கொளுத்து. என்ன டீ? இன்னும் ரத்த பையன் வராமலுக்கு. இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. உன்னை தெரியாம இந்த குடும்பத்துக்கு மருமகளை நான் கூட்டிட்டு வந்துட்டேன் மாட்டி. நான் எடுத்த முடியல ராங்கான முடிவு நீ ஒத்திதான் மாட்டி. என்ன அப்படியே தெரியல விளையாட விட்டுருக்கலாம். அதுதான் நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன் மாட்டி. எப்பேற்பட்ட குடும்பம். இந்த குடும்பத்துல இப்படி ஒரு காமெடி பேசு. யாமட்டி யாமட்டி, உன்னை எல்லாரும் இப்ப எண்ணி சேர்த்து வேட்ட ஆரம்பிச்சுட்டாவ. எங்க இருந்துடா கூட்டிட்டு வந்தேன்னு. கங்க்ராச்சுலேஷன் மாமா, கங்க்ராச்சுலேஷன். ஆகா, இன்னைக்கு என்னன்னு தெரியலையே. எதுக்குமா? எல்லாம் நல்ல விஷயம் தான். ஆகா, துறைக்கு கொண்டு பிறக்க போதா? அப்படியாமா? ஆகா, ஊருக்கே விருந்து வச்சிட வேண்டியதான். ஆகா, பை உள்ள மாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகா, பரவாயில்ல. லாட்டு பத்தியா இருந்தாலும் காரியத்துல கரெக்டா இருந்திருக்கா ஐயா. இது ராணி, கங்க்ராச்சுலேஷன் டி. வாழ்த்துக்கள்மா. ஆமா மாமா, உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். வாழ்த்துக்கள் என்னமா? ஆகா, இன்னைக்கு ஊரையே திருவிழா வைக்கணும். மேல வந்தாலும் சாப்பாடுன்னு பிரமாதம் வைக்கிறணும். வாழ்த்துக்கள் மாமா. உனக்கும் தாமா. அப்ப மாமாவுக்கு தெரிஞ்சிருக்க விஷயம். அப்ப உங்களுக்கு விஷயம் தெரியும். அத்தை உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா? கள்ளி, எதை சொல்லணுமோ சொல்லல. பாத்தியம்மா, எதை சொல்லணுமோ அதை சொல்லாம இருந்திருக்கா பாரு. அத்தடி என்ன சொல்றியா? அத்தை உங்ககிட்ட சொல்லலையா? அத்தை கிட்ட தான் வந்து சொல்லிருக்காளோ? அத்தை என்கிட்ட சொல்லவே இல்லடி. என்ன சொல்லுத? ஆமாட்டி, அத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. அதுக்கு என்ன, நீயே சொல்லிட்டல, சந்தோஷம் தான். மாமா, ஊரே திருவிழா வைக்கிறேன். ஜான் ஜான் நத்தியமாமா. ராணி, நீ நல்ல செய்தி சொல்லிருக்க. இன்னைக்கு உனக்கு பிரமாதமா நான் விருந்து ஏற்பாடு பண்ண போறேன். அது மட்டும் இல்ல, நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நான் நிறைவேற்ற போறேன். இன்னைக்கு பாரு, உன்னை தங்கத்தால அலங்காரம் பண்ணி திருவிழா மாதிரி ஆக்க போறேன். ஊருக்கே இன்னைக்கு விருந்து. அத்தி நல்ல செய்தி சொன்னதுக்கு இத்தனை பண்ணதால இந்த இசை. அத்தை போய் வரப்போறான்னு ஒரே குதூகல. உன்னை தூக்கி சுமக்கிறதுக்கு இன்னொன்னு வந்திருக்குது. அது விதி யாரால மாத்த முடியும்? எப்படி சந்தோஷமா இருக்குடி. ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. என் தங்கம், என் வயிறம். அதை விடு, நான் சொன்னதுக்கே இப்படி சந்தோஷப்படுதுல. இது உங்க அத்தையே வந்து சொல்லியிருந்தா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். உண்மைதாமா, அவளே அவ வாயால சொல்லி இருக்கணும். கரெக்டா சொன்னிய மாமா. இது அத்தை தான் சொல்லி இருக்கணும். அவளுக்கு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அறிவு கம்மி பத்துக்க. அவளுக்கு மூளை வேலை செய்யாது. வந்து சொல்லி இருக்கலான்னு பாரு, எவ்வளவு முக்கியமான விஷயம். கரெக்ட், மாமா சொன்னது சரி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க, அத்தைக்கு தெரியலையே. அதுக்கு என்னமா, விடு, பரவாயில்ல விடு. அப்படிலாம் விடக்கூடாது மாமா. அவ எதனா நியாயப்படி உங்ககிட்ட முதல்ல சொல்லி இருக்கணும். தாயான உடனே இவ்வளவு பக்குவம் வந்துட்டேன் பிள்ளைக்கு. பத்தியமா சே, தாயான உடனே பிள்ளைக்கு பக்குவத்தை பத்தியா? ரொம்ப பொறுப்பா பேசுறா மாமா.